நிறைய படிக்கிறீங்க, ஆனா படிச்சது எதுவுமே ஞாபகத்தில் இல்லையா? கவலையே வேணாம். இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு சில சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு அத்தியாயத்தை முழுசா படிக்கிறீங்க. முடிச்சதும் புத்தகத்தை மூடுறீங்க. அவ்வளவுதான், எல்லாம் காலி. உங்க மூளை ஒரு டெலீட் ஆல் பட்டனை அழுத்தின மாதிரி இருக்கும். 1/2 மணி நேரம் படிச்சதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் கூட ஞாபகம் வராது. எவ்ளோ கடுப்பா இருக்கும்ல. ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்க மூளையில எந்த கோளாறும் இல்ல. இது உங்க தப்பு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை. நாம படிக்கிற மெத்தட்ல தான் தப்பு இருக்க தவிர நம்ம கிட்ட எந்த குறையும் இல்ல. சரி, அப்போ நம்ம மூளை ஏன் இப்படி மறக்குது? முதல்ல அதை புரிஞ்சுக்கலாம். உண்மை சொல்லப்போனா, நம்ம மூளை ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறத விட மறக்கிறதுக்கு தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு பேரு மறதி வளைவு, அதாவது தி ஃபர்கெட்டிங் கர்வ்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு விஷயத்த படிச்சுட்டு அதை திரும்ப ஞாபகப்படுத்திக்க எந்த முயற்சியுமே எடுக்கலைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்க நினைவுல இருந்து போயிடும். இதுதான் நம்ம மெமரியோட டிஃபால்ட் செட்டிங். இந்த செட்டிங்கை தான் நம்ம மாத்த போறோம். இப்ப இந்த சார்ட்டை பாருங்க. அப்பா, பார்க்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? நம்ம படிக்கிற விஷயத்துல கிட்டத்தட்ட 70% ஒரே ஒரு நாள்ல மறந்துடுறோம். அதாவது இன்னைக்கு நீங்க படிக்கிறதுல முக்காவாசி விஷயம் நாளைக்கு உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. சோ இந்த இடத்துல தான் 2 விதமான ரீடிங் ஸ்டைல்ஸ் வருது. ஒன்னு பாசிவ் ரீடிங், அதாவது செயலற்ற வாசிப்பு. இப்படி படிக்கும்போது நம்ம மூளை என்ன நினைக்கும்னா, ஓ இது ஏதோ டெம்பரரி இன்ஃபர்மேஷன் போல, இது தேவையில்லைன்னு அதை தூக்கி போட்டுடும். ஆனா 2வது வகை ஆக்டிவ் ரீடிங். இப்படி படிக்கும்போது நீங்க உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புறீங்க, ஹேய் இது ரொம்ப முக்கியம், இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு. சரி, அப்போ எப்படி இந்த பாசிவ் ரீடரா இல்லாம ஒரு ஆக்டிவ் லேர்னரா மாறுறது? என்ன பண்ணணும்? அதுக்கான ஸ்டெப் தான் இது. படிக்கிறதுக்கு முன்னாடியும் படிக்கும்போதும் அந்த கண்டென்ட்டோட முழுசா இன்வால்வ் ஆகணும். இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு 2 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. ஸ்டெப் 1, படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவ்யூ பார்க்கணும். ஸ்டெப் 2, படிக்கும்போது நோட்ஸ் எடுக்கணும், அதாவது குறிப்பு எடுக்கணும். அவ்வளோதான். இந்த ரெண்டும் தான் ஆக்டிவ் ரீடிங்கோட அடித்தளமே. படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அந்த அத்தியாயத்தோட தலைப்பு, துணை தலைப்புகள், போல்டா இருக்கிற வார்த்தைகள் இதெல்லாம் ஒரு தடவை சும்மா பாருங்க. இதுல என்ன சொல்ல வராங்க இன்னொரு கேள்வி கேட்டுக்கோங்க. இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா, உங்க மூளையில சில மென்டல் ஹுக்ஸ் உருவாகும். அதாவது ஒரு ரேக்ல கொக்கிகள் இருந்தா எப்படி துணியை மாட்டலாமோ அதே மாதிரி இந்த ஹுக்ஸ்ல நீங்க படிக்க போற புது தகவல்களை அழகா மாட்டி வச்சிடலாம். அதே மாதிரி படிக்கும்போது கையில ஒரு பென்சில் வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுங்க, ஓரத்துல சின்னதா நோட்ஸ் எழுதுங்க, புரியாத வார்த்தையை ரவுண்ட் பண்ணுங்க. நீங்க இப்படி பேப்பர்ல மார்க் பண்ணும்போது உங்க மூளை சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்காது, அது அந்த தகவலை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். பார்க்கறதுக்கும் ப்ராசஸ் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓகே, இப்ப படிக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு. அடுத்து படிச்சு முடிச்சப்புறம் நம்ம அறிவை டெஸ்ட் பண்ணி அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு சில சூப்பரான டெக்னிக்ஸ் இருக்கு. நிஜமாவே சொல்றேன், இது ஒரு கேம் சேஞ்சர். ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு. ஒரு விஷயத்த உங்களால சிம்பிளா விளக்க முடியலனா அதை நீங்க உண்மையிலேயே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இதுதான் அடுத்த டெக்னிக்கோட முக்கியமான ஐடியாவே. இந்த டெக்னிக் பேரு ஃபைன் மேன் டெக்னிக். இது கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், ஆனா ரிசல்ட் பக்காவா இருக்கும். என்ன பண்ணணும்னா, 1 ஒரு பகுதியை படிச்சு முடிங்க. 2 புத்தகத்தை மூடி வச்சிடுங்க. 3 அது ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி உங்க சொந்த வார்த்தைகள்ல சத்தமா சொல்லி பாருங்க. 4 எங்கேயாச்சும் தடுமாறுறீங்க, ஐயோ இதுக்கப்புறம் என்னன்னு நிக்கிறீங்களா, அதை நோட் பண்ணுங்க. 5 அந்த இடத்த மட்டும் திரும்பவும் புத்தகத்தை திறந்து படிச்சு சரி பண்ணிக்கோங்க. இவ்ளோதான். ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கான பெஸ்ட் வழி என்ன தெரியுமா? அதை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான். டீச்சிங் தான் ஆக்டிவ் லேர்னிங்கோட அல்டிமேட் லெவல். இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். சும்மா பாசிவா படிச்சா வெறும் 10% தான் ஞாபகத்துல இருக்கும். ஆனா அதே விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா 90% வரைக்கும் ஞாபகத்துல நிக்குமா. அப்பப்பா, என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்களா? சரி, இப்ப கத்துக்கிட்ட விஷயத்த எப்படி லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கிறது? அதை நம்ம பெர்மனன்ட் மெமரிக்கு எப்படி அனுப்புறது? அதுக்கான ஃபைனல் டெக்னிக்ஸை இப்ப பார்க்கலாம். இதுக்கு பேரு ஸ்பேஸ்டு ரெப்பிட்டிஷன், அதாவது இடைவெளி விட்டு திரும்ப படிக்கிறது. நம்ம மூளை ஒரு விஷயத்த மறக்க போற கரெக்டான டைம்ல அதை நாம திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்தினா போதும். அந்த விஷயம் நம்ம மூளையில இன்னும் ஆழமா பதியும். இது ஒரு செடிக்கு கரெக்டான நேரத்துல தண்ணி ஊத்துற மாதிரி. இதோ ஒரு சிம்பிள் ஷெட்யூல் இருக்கு பாருங்க. ஒரு விஷயத்த படிச்ச முதல் நாள், அப்புறம் 3வது நாள், அப்புறம் 1 வாரம் கழிச்சு, கடைசியா 1 மாசம் கழிச்சு இப்படி ரிவைஸ் பண்ணா போதும். ஒவ்வொரு ரிவிஷனும் ஜஸ்ட் 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனா அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு.
நம்ம மூளைக்கு வார்த்தைகளை விட படங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்க அந்த வார்த்தைகளை படங்களா மாத்தி பாருங்க. அதோட பிக் பிக்சர் உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுக்கு நீங்க பெரிய ஆர்டிஸ்டாலாம் இருக்க வேணாம். சிம்பிளா மைண்ட் மேப்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ் இல்லைனா சும்மா கோடு போட்டு ஐடியாஸை கனெக்ட் பண்ற மாதிரி சின்ன சின்ன டயக்ராம்ஸ் வரைஞ்சாலே போதும். நோக்கம் என்னன்னா அந்த கான்செப்ட்ஸை ஒரு படமா பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்தா உங்களுக்கான ஒரு பவர்ஃபுல் ஆக்டிவ் லேர்னிங் சிஸ்டம் ரெடி. 1 ப்ரிவ்யூ, 2 நோட்ஸ் எடுங்க, 3 உங்களுக்கு நீங்களே விளக்குங்க, 4 மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, 5 கரெக்டான இடைவெளியில ரிவைஸ் பண்ணுங்க, 6 படமா வரைஞ்சு பாருங்க. இந்த 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, உங்க ரீடிங் வேற லெவலுக்கு போடும். இனியும் பாசிவா படிச்சு உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆக்டிவ் லேர்னரா மாறுங்க. படிச்சத ஞாபகம் வச்சுக்கிறது முடியாத காரியம்லாம் இல்ல, அது ஒரு ஸ்கில், அவ்வளோதான். சரி, இப்ப நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கிற ஒரு புத்தகத்திலேயோ இல்ல ஒரு கட்டுரையிலயோ இதுல ஏதாவது ஒரு டெக்னிக்கை இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட்டை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க. சொல்லுங்க, இதுல எந்த டெக்னிக்கை நீங்க முதல்ல ட்ரை பண்ண போறீங்க?